நீண்ட நாட்களுக்கு பிறகு ரோஜா நடிக்க வந்திருக்காங்க. படம் பேர் லெனின் பாண்டியன். கங்கை அமரன் அதில் நடிக்கிறாரு. சிவாஜியோடைய பேரன் நடிக்கிறாப்புல அந்த படத்தில். அப்போ வந்து அரசியல் சம்பந்தமான கேள்வியெல்லாம் கிட்ட கேட்டிருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயம் விஜயோடைய அரசியல் பற்றி கேட்டிருக்காங்க. அப்போ ரோஜா சொல்கிறது என்னென்னா, சிரஞ்சீவி கூட இப்படி ஒரு மாஸ் இருந்தது, பெரிய இதுவெலாம் இருந்தது, அப்படி திருப்பதியில் அவ்வளோ பெரிய கூட்டம்லாம் வந்தது சிரஞ்சீவிக்கு. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார், மற்றவர்களை சார்ந்து இருந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு பெரிய ஆசையெல்லாம் இல்லை, மற்றவர்களை சார்ந்து இருந்தார், மற்றவங்களை நம்பி விட்டார். அரசியல் மேலே ஒரு பெரிய இதுவே இல்லை. அதனால தான் அவர் வந்து அந்த கட்சியை வந்து அப்படியே விட்டுட்டு வந்துட்டார். இல்லைனா சிரஞ்சீவி நேரத்துக்கு சிஎம் ஆகியிருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜய் எந்த மாதிரியான திட்டத்தில் இருக்காருன்னு தெரியல. விஜய் வந்து அவருடைய போக்கில் சரியாக தான் போயிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு கடைசியில் 2 மாதம் தான் தெரிய வரும் அப்படின்னு அவங்க ஒரு அரசியல் வல்லுநர் மாதிரி விஜயை பற்றி நிறையெல்லாம் பேசியிருக்காங்க. வந்து அப்படிலாம் பேசியிருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறாங்களா, விஜய்க்கு எதிராக பேசுகிறாங்களா, ஒன்றுமே புரியல. வந்து ஒரு மாதிரி பட்டும் படாமல் பேசுகிறாங்களா. நான் வந்து ஏதோ ஒரு கேள்விக்கு, நான் ஆந்திராவில் அரசியல் பண்ணணுமா, இல்லை தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணணுமா, இங்கே கால் வைக்கணுமா, அங்கே கால் வைக்கணுமா அப்படின்னு தெரியல. ஓகே, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவங்க, அப்புறமா வந்து மினிஸ்டராக இருந்தவங்க, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸில் ஒரு முக்கிய பதவியில் இருந்தவங்க, மிக பிரபலமான ஒரு நடிகை ரோஜா வந்து விஜய் படத்தில் மாமியாராக கூட நடிச்சிருக்காங்க. இதெல்லாம் ரைட்டு. ஆனால் விஜயுடைய அரசியலை விமர்சனம் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு என்ன தமிழ்நாட்டு அரசியல் தெரியும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்குது. ஏன்னா சில வருடங்களுக்கு முன் ரஜினிகாந்த் அது மாதிரி தான் வந்து ரஜினிகாந்த் 0 ஆகிடுவார் அப்படின்னு இதே ரோஜா தான் சொன்னாங்க. வந்து ரஜினிகாந்த் 0 ஆகிடுவார் அப்படின்னு இது மாதிரிலாம் பேசினா 0 ஆகிடுவார்னு அவரை உண்மையிலே அவங்க சொன்ன நேரம் தான் ரஜினிகாந்த் இன்னும் உச்சத்தில் போய்கிட்டே இருக்கார். வந்து 172, 73, 74 நடிச்சுக்கிட்டே இருக்கார். சரி, என்ன நடந்தது அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். என்டி ராமாராவுடைய 100ஆண்டு விழா விஜயவாடாவில் நடந்தது. அந்த விஜயவாடாவில் என்டி ராமாராவுடைய 100ஆண்டு விழாவிற்காக சிறப்பு விருந்தினராக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இங்கேருந்து கிளம்பி போயிருந்தார். விஜயவாடா ஏர்போர்ட்லேயே அப்படியே பாலகிருஷ்ணா, என்டிஆருடைய மகன் பாலகிருஷ்ணா அப்படி பூங்கொத்தெல்லாம் கொடுத்து அப்படி வரவேற்று எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் சேட்டை பண்ணுவார். ரஜினிகிட்ட அப்படிலாம் சேட்டெல்லாம் பண்ணல. வந்து நல்லபடியாக போட்டு இதெல்லாம் பண்ணி கூட்டும் போயிருந்தார். அந்த விழா பயங்கரமாக நடந்தது. அப்போதைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த சந்திரபாபு நாயுடு தான் அந்த விழாவினுடைய நாயகராக இருந்தார். அப்போ அந்த விழா பயங்கரமான கூட்டம், எக்கச்சக்கமான கூட்டம். ரஜினிக்கு இப்படி ஒரு ஃபேன்ஸா ஆந்திராவில், தெலுங்கானாவில் அப்படின்ற அளவுக்கு அப்படி ஒரே படையப்பா டைலாக், சாங்கு போட்டு டைலாக் அப்படி இது பண்ணிட்டு இருங்க. ரஜினிக்கே பெரிய தெலுங்குல அப்படி ஒரு சுத்த தெலுங்குல ஆரம்பிச்சு அப்படி பேச ஆரம்பிச்சாரு. அதில் முக்கியமான ஒரு விஷயமா ரஜினி பேசுனது என்னன்னா, ஹைதராபாத், நான் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஹைதராபாத்துக்கு வந்திருக்கிறேன், நிறைய முறை வந்திருக்கேன். அப்போ ஹைதராபாத் வந்தப்போ எங்கே பார்த்தாலும் வந்து இந்த பான்பராக் துப்பி வச்சுருப்பாங்க, ஒரே அழுக்காக இருக்கும், வெளியே வந்து உச்சா போவாங்க, பீடி பிடிச்சி துண்டா அங்கங்கே கிடக்கும். அப்படி ஒரு நகரமாக ரொம்ப ஒரு கலீஜின்னு வாங்கல, அது மாதிரி ஒரு கலீஜி மாதிரி இருக்கும் அந்த நகரம். அப்படி தான் நான் பார்த்துருக்குறேன். ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நான் அந்த ஹைதராபாத் வந்தேன். நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்தவொடனே எனக்கு நம்ம ஹைதராபாத் வந்திருக்கிறோமா சுவிட்சர்லாந்து வந்திருக்கோமான்னு தெரியல. என்னையான்னு காரணம் கேட்டால், சார் இதை வந்து ஹைடெக் சிட்டியாக வந்து சந்திரபாபு நாயுடு மாற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்னாங்க. அப்படி ஆகிப்போச்சு எனக்கு. அப்படியாப்பட்டவர் தான் சந்திரபாபு நாயுடு. அவர் கண்டிப்பாக அவர் வந்து இன்னும் தொடர்ந்து இருந்தால் அவர் இந்த ஹைதராபாத்தை வேற விதமாக இல்லை, இந்த தெலுங்கானாவே வேற விதமாக மாற்றிருப்பார், ஆந்திராவே வேற விதமாக மாற்றிருப்பார் அப்படின்னு உண்மையிலே வந்து ஹைதராபாத் இன்னைக்கு ஹைடெக் சிட்டியாக இருப்பதற்கு மிக முக்கிய காரணம் சந்திரபாபு நாயுடு என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அந்த நேரம் வந்து ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஜெகன்மோகன் ரெட்டியோட ஆட்சி அப்படி நடந்துகிட்டு இருக்கு. விமர்சனமும் அந்த கட்சி மேதில் இருக்குது, கடுமையான விமர்சனம் ஒரு பக்கம் இருக்குது. வந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவ்வளோ பெரிய ஃபேன்ஸ், அவ்வளோ பெரிய இதுவே. இவர் என்னடா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸை பற்றி எதுவுமே பேசாமல் சந்திரபாபு நாயுடு பற்றி பேசுறது, சந்திரபாபு நாயுடு அரசியலை பற்றி பேசுறது அப்படின்னு. இதுக்கு யார் சரியான கண்டனம் கொடுக்குறது? கண்டனம் அவங்க யாருமே பெரிய தலைவர்கள் ஒய்எஸ்ஆர் இதுலேருந்து யாரும் ஒன்றும் சொல்லலை. ஏன்னா எல்லாருக்கும் ரஜினியோட பவர் என்ன எல்லாமே தெரியும். ஆனால் ரோஜா வந்து சொன்னது என்னன்னா, இனி இப்படி பேசிட்டார்ல, இனி வந்து ரஜினிகாந்த் 0. அதுல இன்னொரு வார்த்தை ஒன்று விட்டுருப்பாங்க, என்டி ராமாராவுடைய ஆன்மா வந்து ரஜினிகாந்தை மன்னிக்காது அப்படின்னு. என்ன காரணம்னா, என்டி ராமாராவுடைய முதுகில் குத்திட்டு தான் சந்திரபாபு நாயுடு அந்த கட்சியை வந்து கைப்பற்றினார். தன்னுடைய சொந்த மாமனாரை ஏமாற்றிட்டு தான், சொந்த மாமனாரை காலை வாரிட்டு தான் அந்த இடத்துக்கு அவர் பிடிச்சாரு அப்படின்ற ஒரு பேச்சு அந்த பக்கம் இருக்கும். அதுக்கான வரலாறு என்ன, அதுதான் வந்து சொல்றாங்க இவங்க வந்து யார், ரோஜா, என்டிஆருடைய ஆன்மா ரஜினியை மன்னிக்காது அப்படின்னு. ஏங்க என்ன கூட்டம், என்ன ஆமக்களம்.
நான் என்டி ராமாராவ் அப்படி ஒரு 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 படத்தில் வந்து அப்படி நிற்பாரு, அதை பார்த்துட்டு தான் நான் சினிமாவே என் மேலே ஆசையாக வந்தது அப்படின்லாம் பேசுவார். அப்படி ஒரு ஆரவரம். பாலகிருஷ்ணன் அப்படி அடக்கம் ஒடுக்குமா, ஏன்னா ரஜினி கிட்ட அது மாதிரிலாம் வந்து துடுக்குத்தனமாக விளையாடக்கூடாது, அதையும் கிண்டல் பண்ணியிருப்பாரு. உலகத்திலேயே ட்ரெயினை கையால் நிறுத்துறவர், ஹெலிகாப்டர் வந்து தொங்கிக்கினே போகிற ஆள், எவ்வளோ பெரிய மலையாக இருந்தாலும் அதை ஒத்த கையில் தூக்கி மாறவர், எல்லாம் நம்ம பாலகிருஷ்ணன் அவளை தான் முடியும் அப்படின்னு கிண்டல் பண்ணியிருப்பார். சரி, என்டிஆருடைய ஆன்மா உங்களை மன்னிக்காது அப்படின்னு ரோஜா சொன்னதுக்கான காரணம் என்ன, அதனுடைய வரலாறு என்ன அப்படின்னா, என்டிஆருக்கு வந்து ஒரு 70 வயசு. அவருடைய சுயசரிதை எழுதுவதற்காக, இல்லை அவரை பற்றி ஒரு புத்தகம் எழுதுவதற்காக லட்சுமி பார்வதி அப்படின்னு ஒரு பெண்மணி வந்து வராங்க, எழுதுறாங்க. எழுதின பிறகு அவருக்கு பிடிச்சி போகுது என்டிஆருக்கு. அப்போ அவர் 70 வயசு. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த லட்சுமி பார்வதிக்கும் என்டிஆருக்கும் வயது வந்து 35 வயசு டிஃப்ரெண்ட். கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னே அந்த லட்சுமி பார்வதி கொஞ்சம் கொஞ்சமாக என்டிஆருடைய அந்த கட்சியினுடைய அதிகாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பற்றுறாங்க, உள்ளே போகிறாங்க. வந்து இவரும் கொஞ்சம் கொஞ்சமாக விடுறாரு. அது கட்சிக்குள்ளேயும் குடும்பத்துக்குள்ளேயும் மிகப்பெரிய சலசலப்பு உண்டாகுது. ஆமாம், அப்படி தான் இருக்கும். நான் அந்த பொம்பளைக்கு நான் பவரை கொடுக்க தான் செய்கிறேன், நீங்கள் யாரும் ஒன்றுலாம் என்ன பண்ணவே முடியாது அப்படின்ற அளவுக்கு ரொம்ப பயங்கரமாக சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த நேரம் வந்து வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கிற சந்திரபாபு நாயுடு, என்டிஆருடைய அரசாங்கத்தில் வருவாய்த்துறை அமைச்சராக என்டிஆருடைய 2வது மகளை திருமணம் செய்து கொண்டவர் மரும்புள்ள. அவர் என்ன பண்றாரு, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தனக்கு ஆதரவான ஆட்களை தேடிக்கிறார். இப்படியே போச்சுன்னா தெலுங்கு தேசம் வந்து ஒரு பெண் கிட்ட போயிடும், ஏதோ புறவாசல் வழியா புக்கு எழுதுறன்னு வந்த அந்த பெண் வந்து இந்த கட்சியை எடுத்து போயிடுவாங்க, இது பெரும் ஆபத்தில் போய் முடிஞ்சிடும் அப்படின்னு அவர் தான் என்ன பண்றாரு, அந்த பார்ட்டியை உடைக்கிறாரு. உடைச்சிட்டு வெளியே வராரு வந்து. ஏன்னா அந்த பார்ட்டி அந்த நேரத்தில் என்டிஆருக்கு எதிராக உடைக்கிறதுக்கு யாருக்கு தைரியம் கிடையாது. என்டிஆர் மீறி ஒண்ணுமே பண்ண முடியாது. அவருக்கு 70 வயசு ஆனா கூட சரி, அவங்க வந்து தெலுங்கு மக்கள் வந்து தேவுடு அப்படின்னு அன்னைக்கு வரைக்கும் தேவுடுன்னு தானே இருந்தாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் உடச்சு வெளியே வராரு. வெளியே வந்து கவர்னர்கிட்ட போய் நடக்குது பஞ்சாயத்து நடக்குது. அப்படியே அரசியல் மாற்றமே தலைகீழ மாறுது. வந்து ஒட்டுமொத்தமா வந்து சந்திரபாபு நாயுடு பின்னாடி வந்து நிற்கிறாங்க. நின்ன பிறகு அவர் தான் கட்சி தெலுங்கு தேசத்தினுடைய தலைவர் அப்படின்னு மாறும். அவர் கையில் பொறுப்பு கொடுக்குறாங்க. என்டிஆர் அவ்வளவுதானன்ற அளவுக்கு அது பெரிய விவாத பொருளா விமர்சனமா மீடியாக்கள்லாம் பேசப்பட்ட ஒரு விஷயமா மாறுது. வந்து ஏங்க அந்த ஒத்த பம்புளையை உள்ள விட்டார் அவரு, கிருஷ்ணரா ராமரா அப்படி பார்த்து அவரை வந்து இப்படி இந்த ஒத்த பொம்பளையை உள்ள விட்டதுனால எந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு அப்போட என்டிஆர் விடல, என்டிஆர் தெலுங்கு தேசம் அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். இந்த சமயத்துல தான் 2 பேருக்கு மத்தியஸ்தம் பண்ணதுங்க பாருங்க. வந்து மாமனார் என்டி ராமாராவ், மரும்புள்ள சந்திரபாபு நாயுடு, இவங்க 2 பேருக்குள்ள மாமனார் மரும்புள்ளைக்கு இதுக்குள்ள சண்டை. இவங்களை 2 பேரும் மத்தியஸ்தம் பண்றதுக்கு இந்தியாவில் இருக்க யார் வேணாலும் கூப்பிடலாம், எங்க ஆந்திராவில் இருக்க யார் வேணாலும் கூப்பிடலாம். ஆனா ரஜினிகாந்த் என்ற ஒரு மனிதரை அந்த ஃபேமிலி கூப்பிடுறாங்க. வந்து அந்த ஃபேமிலி கூப்பிடுறாங்க, நீங்க வாங்க, நீங்க பேசுங்க 2 பேரையும். ஏன்னா மாமனாரும் உங்களுக்கு வேண்டப்பட்டவர், மரும்புள்ளையும் வேண்டப்பட்டவங்க. மரும்புள்ள சந்திரபாபு நாயுடு உங்க ஃப்ரெண்டு, மாமனாரும் உங்களுக்கு மேல உங்களுக்கு பெரிய ரசிகர், அவரு நீங்களும் அவருக்கான ரசிகர். பேசுறாரு ரஜினி, போய் பேசுறாரு, உட்காந்து பேசுறாரு. ஏது பாபு, இது ஒத்து வராது, நீ சென்னை கிளம்பு, நீ மெட்ராஸ் கிளம்பு அப்படின்னு அனுப்பிச்சு விடுறாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் பேச்சுவார்த்தை அந்த அளவுக்கு இதுவாகலை. ஒரு கட்டமாக சந்திரபாபு நாயுடு பக்கம் தான் நியாயம் இருக்குதுன்னு அவர் புரிஞ்சுக்கிறார், ரஜினிகாந்த் புரிஞ்சுக்கிறாரு. சந்திரபாபு நாயுடுக்கு மறைமுகமான ஒரு ஆதரவு கொடுக்குறாரு, அவருக்கான சில ஆலோசனை கொடுக்குறாரு. அதுபோது சந்திரபாபு நாயுடு முதல்வராக மாறுறாரு. யார் கூட தெலுங்கு தேசம் கட்சியினுடைய ஒரு பவர்ஃபுல் மனிதராக மாறுறாரு. இது ஒண்ணுமே பண்ண முடியாது, இது காலமும் சூழ்நிலையும் தானே. வந்து அவரு அதுக்கப்புறம் விமர்சனமா எழுதின ரஜினிகாந்த் ஒரு பேட்டியில சொல்றாரு, நான் என்டிஆருக்கு எதிராக எந்த வேலையும் செய்யல, அவங்க ஃபேமிலி கூப்பிட்டதுனால தான் வந்து நான் ஒரு மத்தியஸ்தம் பண்ண போனேன். நான் எப்பவுமே ஒரு குடும்பத்துக்குள்ள போய் நாம வந்து கோலி ஆடக்கூடாது, அப்படி கோலி ஆடுற கேரக்டர் நானும் கிடையாது. அது ஒரு பெரிய ஃபேமிலி, பெரிய சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்துக்குள்ள ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் நியாயம் இருந்ததுனால அவர் பக்கம் ஒரு பக்கம் ஒரு மாதிரி சப்போர்ட் பண்ண, மற்றபடி இதுல எந்த இதுவும் கிடையாதுன்னு சொன்ன பிறகு அந்த நட்பு தான் வந்து ரொம்ப நாள் தொடர்ந்து சந்திரபாபு நாயுடுக்கும் ரஜினிக்குமார் நட்பு. அந்த நட்பை வச்சு ரஜினி எந்த விதத்திலையும் வந்து சந்திரபாபு நாயுடு அரசாங்கம் இருக்கும் பொழுது அப்போ எந்த வித ஆதாயத்தையும் தேடலை என்பதுதான் உண்மை. அதனுடைய வெளிப்பாடு தான் அவர் பேசுனது என்னன்னா, ஒரு நல்லாட்சி பண்ணிட்டு இருக்காரு, ஒரு ஹைதராபாத் இப்படி இருந்த ஒரு ஹைதராபாத் ஏங்க ஹைடெக்ன்ற ஒரு வார்த்தை அப்பதாங்க வந்தது. வந்து இ காமர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை சந்திரபாபு தான் கொண்டு வந்தார். 2000 பில் கிளின்டன் வந்து ஹைதராபாத்துக்கு வந்தார். வந்ததே காரணம் என்னன்னா சந்திரபாபு நாயுடு தான். தகவல் தொழில்நுட்பத்தை அந்த அளவுக்கு இப்போ நிறைய வளர்ந்துருச்சு. இப்போ வளர்ந்து வர காலகட்டத்தில் இந்தியாவில் மிக முக்கியமாக தென்னிந்தியாவில் ஹைதராபாத்தில் தான் அறிமுகப்படுத்தினார். வந்து இதை தான் ரோஜான்னு
அவருடைய என்டிஆருடைய ஆன்மா மன்னிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி அந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸில் இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி கூட அது சம்மந்தமாக வாயை திறக்கல. அதில் இருந்த மூத்த தலைவர்கள் கூட ரஜினி விமர்சனம் பண்ணல. ஆனால் அந்த நேரம் கடுமையான எதிர்ப்பு இருந்த பொழுது ரோஜா அதோடு அடக்கி வச்சாங்க. இப்போ விஜய் அரசியலுக்குள்ள எதுவும் நீங்கள் தாறுமாறாக பேசிடாதீங்க. ஏன்னா விஜய்க்கான செல்வாக்கு என்ன, விஜய்க்கான அந்த மக்கள் வரவேற்பு என்ன, அதெல்லாம் போக போக தெரியும். தமிழ்நாட்டு அரசியல் வேற. நீங்கள் இந்த பக்கம் நகரில் தான் இருந்தீங்க, பார்டரில் தான் இருக்கிறீங்க, ரைட்டு. அதை தாண்டி இங்கே ரொம்ப முக்கியமான அரசியல், ரொம்ப சென்சிட்டிவான அரசியல். விஜய்க்கு எந்த மாதிரியான ஒரு பலம் இருக்கும் என்பதை நீங்கள் சொல்கிற மாதிரி 2026 தெரிய வரும் ரோஜா. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.